விஜய் தற்போது விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார். ஆனா அதிமுக பாஜகவோடு தாவேக கூட்டணி அப்படின்னு வரக்கூடிய இந்த பேச்சுக்கள் தற்செயலானது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, ஆக்சுவலா பிரதர் சொன்னதை நான் கொஞ்சம் ஆட் அப் பண்றேன். இதை வந்து சிபிஐல வந்து இப்போ வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ள வைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுதந்திர இந்தியாவில் 1949 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆச்சு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா nobody is convicted for a stampede till date. Nobody till date was been convicted for stampede. ஸ்டாம்பேடுக்காக ஒருத்தர் கூட தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. ஸ்டாம்பேட்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, போலீஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆர்கனைசிங் கமிட்டி. இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை அப்படின்னா இனிமேல் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. இது ஆக்சுவலா அல்ல, அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, அது என்னன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த தண்டனை கொடுக்கப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியும். இது எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரே என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. நான் வந்து அல்லு அர்ஜுனா போன பர்மிஷன் கேட்காத ஸ்டாம்பேடை பத்தி பேசல, பர்மிஷன் இருக்கிற ஸ்டாம்பேடை பத்தி நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் யார் யார் பண்றாங்க. இப்ப வந்து கும்பமேளா நடத்துறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த இன்சார்ஜ். அண்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸ்ல வந்து ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிஸ், அதாவது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கூட இருக்கலாம், போலீஸ் இருக்கலாம், லோக்கல் போலீஸ் இருக்கலாம், பாரா போலீஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பிளஸ் வந்து ஆர்கனைசிங் கமிட்டி. இந்த மூணு பேத்துக்கும் ஒரு ஸ்டாம்பேடு நடந்துச்சுன்னா வந்து சரிசமமாக பங்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்ப ஸ்டாம்பேடு நம்ம பேசுற ஸ்டாம்பேடு 1952 இருந்து இங்க நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. 1952 நம்மளோட பாப்புலேஷனே 30 கோடி தான். நம்ம அதை ஒப்பிட்டு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாம்பேட்ல நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி ஒப்பீட்டு அளவில் பேச போனோம்னா கரூர் உயிர் பலியையும் உயிரிழந்த 41 பேருடைய மரணத்தையும் நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால அதை தாண்டி வந்துருவோம். அது சிபிஐ இல்ல, அதுக்குள்ள போகவே வேண்டாம். சிபிஐ விசாரணையில இருக்கு. விசாரணையாக சிபிஐ அழுத்தம் தான சொல்றீங்க. அது அந்த அழுத்தமே வந்து அழுத்தம் கிடையாதுங்கறத நான் புரிய வைக்கிறது. நான் என்ன சொல்றேன், சிபிஐ அழுத்தம்னு நானும் சொல்லல. அரசியல் அழுத்தம் இருக்கா? கூட்டணிக்கு அழைக்கப்படுவதற்கு அரசியல் அழுத்தம் விசாரிக்கப்படுகிறாரா, வளைக்கப்படுகிறாராங்கறத இப்ப சொல்றது. அரசியல் அழுத்தம் வந்து சிபிஐ வழியா கொடுக்கிற அழுத்தம், ஜனநாயக படத்து வழியா கொடுக்கிற அழுத்தமும் தான் வந்து அழுத்தம்ங்கிறாங்க. யாரும் போய் விஜய் கழுத்தை பிடிச்சி நடிச்சு என் கூட்டணியில சேரும் சொல்லிட்டு யாரும் சொல்லவும் முடியாது, அவரை போய் பார்க்கவும் முடியாது. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த அழுத்தம்ங்கிறது வந்து என்ன, இன்டைரக்ட் ஃபோர்ஸ் மூலமா தான் அப்ளை ஆகுது. இந்த இன்டைரக்ட் ஃபோர்ஸ் வழியா அப்ளை ஆற இது வந்து சாத்தியமே கிடையாதுன்னு சொல்றதுதான் என்னோட. சாத்தியம் கிடையாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் சொல்லுங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இதெல்லாம் காரணங்கள் அப்படின்னு ஒரு 4-5 பட்டியல் நான் சொல்றேன். இட் இஸ் a collective this thing. இப்ப 1952 வந்து பாத்தீங்கன்னா 800 பேர் வந்து கும்பமேளால செத்தாங்க. இன்ன வரைக்கும் கும்பமேளா நடத்திட்டு தான் இருக்காங்க. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினப்ப கூட 200ல இருந்து 300 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து எப்ப பார்த்தாலும் எஸ்ஓபி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து நடத்துறாங்க. ஆர்கனைஸ்டா கவர்மெண்ட் நடத்தும் போதே வந்து இது நடத்துது. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியுது. இன்னைக்கு மகாமகத்துல 52 பேர். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேட்டுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஸ்டாம்பேட் நடந்து உயிர் பலிகள் நடைபெற்றால் அதன் மூலமா யாருக்கும் தண்டனை கிடைக்காது அப்படிங்கறத நீங்க நிறுவ முயற்சிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அது தவறுங்க. கிடைக்கும். யாருக்கு தண்டனை கிடைக்கும்னா சிபிஐ தண்டனை கிடைக்கும். சிபிஐ விசாரணை நடைபெறும் போது, அது விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பத்தி பேசுறது தவறு. நீங்க சொல்ற செந்தில் பாலாஜியும் சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சிபிஐ என்ன சொல்லுதோ அதுதான் முடிவு. நம்ம அதை தாண்டி அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தம்ங்கிறது நீங்க என்ன அழுத்தத்தை நீங்க சொல்றீங்க? இப்ப சிபிஐங்கிறது அழுத்தம் இல்ல, சரி, ஜனநாயகம் படம் சிபிஎஃப்சி வழியாவும் அழுத்தம் இல்ல அப்படின்னா விஜய்க்கு ஏது அழுத்தம்? அப்ப கூட்டணி நீங்க சொல்றது இல்ல, அப்ப கூட்டணிக்கு எதுக்கு விஜய் போகணும்னு கேக்குறேன். சரியா? அப்ப மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு கூட்டணிக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு ஏன் கொள்கை எதிரி, நான் வந்து எனக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி அவரு காட்டி தான் வந்து இங்க அரசியலே பதிவு பண்றாரு. அத முடிவு பண்ணி தான் வந்து மக்கள் அதோட சேர்றாங்க. எல்லா ரசிகர்களும் வந்து விஜய் பார்த்த எல்லா ரசிகர்களும் விஜய் பின்னாடி வரல. விஜய்க்கு பிடிக்காத அதுலயும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்னன்னா, கடந்த 2 முறை மட்டுமே கிடையாது சதீஷ். கடந்த 2 முறை சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போய் வந்ததுக்கு பிறகாக ஒரு முறை கூட பாஜகங்கிற பெயரை எந்த மேடைகளிலும் உச்சரிக்கல, எந்த அறிக்கையிலும் அவர் உச்சரிக்கல. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா he was only a witness to the proceedings. அததான் வந்து சொல்றாரு. யாரோ இப்ப அவர் மறுபடியும் நீங்க உங்க கேள்வி யாரோ எதை சுத்தி துவக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாரோ உச்சரிக்கிறன்றதை நீங்க சிபிஐ பத்தி சொல்றீங்க. இல்ல திரு சதீஷ், நான் மறுபடியும் சொல்றேன். சிபிஐ வந்து அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரா, அவர் குற்றவாளியாங்கிற அந்த
டிஸ்பியூட்டுக்குள்ளே அதுதான் நான் சொல்றேன். நான் குற்றவாளினே சொல்ல, நான் என்ன சொல்றேன், நடைமுறை என்னன்னு சொல்றேன். இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். இந்த சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விஜய் சொன்னாரு. சிபிஐ மத்திய அரசினுடைய கைப்பாவை கேட்டதே விஜய் தான் சார். கேஜ்ட் பேரட்னு சொன்னது அவர்தான். எஸ், அது வந்து இந்த கேஸுக்கு கிடையாது. இந்த கேஸ் கிடையாது. கேஸ்க்கு மாறும். கேஸ் மாறும். எப்படி சார் கேஸ் மாறும்? எப்படி மாறும்? இந்த கேஸ் எப்படி, அதுதான் என்ன பேச விடுங்க. இந்த கேஸ் வந்து நான் கேட்டிங்களா, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சிபிஐ னுடைய சீனியர் ஜட்ஜ் who has been with ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரீம் கோர்ட். அப்படிங்கும்போது இந்த கேஸுக்கும் மத்த நரேட்டிவ்க்கும் இட்ஸ் a great difference. ஃபர்ஸ்ட் வந்து இந்த யார் ஃபிக்ஸ் பண்ணா, சிபிஐ சுப்ரீம் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? யார் கேட்டா சிபிஐ? சிபிஐ யார் கேட்டா? விக்டிம்ஸோட ஃபேமிலி வந்து சிபிஐ கேட்டுச்சு. விஜய் தரப்புல வந்து எஸ்ஐடி கேட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனே நீதி வெல்லும்னு சொன்னது யாரு? நீதி வெல்லும்னு யார் சொன்னா? நீங்க சொல்லுங்க. தாவேக்கத்தை நீங்க சொல்லுங்க. தாவேக்கா தான் சொன்னாங்க. அப்படிங்கும்போது அந்த சிபிஐ எனக்கு தலைவர் விஜய் சொன்னாரு. இல்ல, அந்த தாவேக்கா தலைவர் விஜய் சொன்னாரு நீதி வெல்லும். எனக்கு எப்படி இருக்கும் அப்படினா, அந்த நெருக்கடி எனக்கு எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்களா, இங்க நரேட்டிவே டிஃபரண்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிஐங்கிறது ஒன்றிய அரசு கையில இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமா இருக்கு, அட்டானமஸ் பாடியா இருந்தாலும் இல்ல நீங்க இல்ல சார், அதுதான் சார் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சார். நீங்க தான் பேசுறீங்க. எஸ்ஐடின்னு ஒன்னு போட்டுருக்காங்கல, கோர்ட் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜும் ரெண்டு ஐஏஎஸ் ஆபீசரையும் இந்த சிபிஐ மானிட்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை மந்த் ஆன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒப்படைங்கன்னு சொல்றாங்க. ஆனால சுப்ரீம் கோர்ட் மந்த் ஆன் மந்த் என்ன கேக்குது, 41 பேருக்கு நீ எப்படி வந்து நீ வந்து இது பண்ணன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தான் கேள்வி கேக்குது. இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பீன் மானிட்டர்ட் பை சுப்ரீம் கோர்ட். அப்ப அது மத்திய அரசினுடைய கையில இல்லாத சிபிஐ இந்த கேஸ் விசாரிக்கிறது. அதாவது அதான் தெளிவு பண்ண விரும்புறேன். அப்படிங்கும்போது விஜய் சிபிஐ வழியாக அழுத்தமே கிடையாது. ஓகே அரவிந்த், இது எப்படி புரிஞ்சுக்கணும் அரவிந்த்? சிபிஐலயே அந்த மாதிரி விதவிதமா இருக்கா? சுப்ரீம் கோர்ட் இல்லைங்க, அது அவர் சொன்ன ஒரே ஒரு கான்ட்ரரி மட்டும் நான் சொல்றேன். நேற்றைய தினமோ அதுக்கு முன்தினமோ ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு போராட்டம் நடத்தும் போது, நாங்கள் ஆட்சி அமைத்த பிறகு எங்கள் காவல்துறை விசாரித்து உரிய இந்த குற்றவாளிகள், இதுக்கு பின்னால் இருக்கும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தருவோம் ஆதவர்ஜுனா நேற்று முன்தினமோ பேசின மாதிரி நான் பார்த்தேன். ரெண்டாவது, இந்த சிபிஐ என்கொயரி விக்டிம் தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் டிவிகே சார்பில் தாவேகா சார்பில் ஃபைல் பண்ண கவுண்டர் ரிஜாயிண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுண்டர் ஃபைல் பண்றாங்க. அதுக்கு பதில் மனு தாவேகா ஃபைல் பண்ணும்போது எங்களுக்கு இந்த சிபிஐ என்கொயரி வேணும், தொடரணும் அப்படின்னு தாவேகா சார்பிலையும் கேட்டாங்க. எனவே தாவேகாவும் சிபிஐ கேட்கறாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் ஏன் இது சிபிஐ வந்து எஸ்ஐடி அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருப்பதன் காரணமாக ஐபிஎஸ் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளும் மானிட்டர் பண்ணுவதன் காரணமாக இது வந்து ஒரு நியாயமான விசாரணை அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ஆனா விசாரிப்பது சிபிஐ அதிகாரிகள் தான். சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சு மாதம் ஒரு முறை அந்த எஸ்ஐடிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர, ஆனா விசாரணை சிபிஐ கையில தான் இருக்கு. சோ சிபிஐயோட விசாரணை நியாயமான கரெக்டான விசாரணை இன்னைக்கு சொல்றவங்க, ஏன் எங்களை வந்து இந்த வழக்கு ஏன் டெல்லிக்கு ஏன் கூப்பிட்டாங்க, நாங்க சென்னையிலே அப்பியர் ஆகிறோம், ஏன் தொடர்ந்து எங்களுக்கு சம்மன் வருது, இதுக்கு பின்னாடி என்ன அழுத்தம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற இதே தாவேகா நிர்வாகிகளும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவர்களே பேட்டியும் கொடுத்திருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அழுத்தம் எப்படி எல்லாம் வருதுன்னு உங்களுக்கே தெரியும்னு அவரு சொல்றாரு. சோ தாவேகா ஒரு நிலைப்பாடு தெளிவா எடுக்கலாம். ஒன்று, இந்த விசாரணையில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இந்த விசாரணை வந்து நியாயமாக கரெக்டா நடக்குதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். அல்லது எங்களுக்கு மட்டும் தொடர்ந்து சமன்யா வருது, நயனா நாகேந்திரன் சொன்ன மாதிரி திமுக தலைவர்களை ஏன் இன்னும் விசாரிக்கவில்லைன்னு சொல்றது அவங்களே ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு பொசிஷன் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது இன்னைக்கு இவர் சொல்றாரு இல்லங்க, ஆரோக்கிய சதீஷ் சொல்றாருல, இது வந்து ஒரு ஸ்டாம்பேடுக்காக யாரையும் குற்றவாளிகளாக சேர்க்க முடியாதுங்கிறாங்களே. இதே தாவேகா நிர்வாகிகளும் தாவேகா தலைவர்களும் தான் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு சதி செயல் இருக்குன்னு அவங்களே தான் இதை சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாம்பேடுன்னு சொன்னவங்க இதற்கு முன்பு அது ஒரு சதி செயல், இதுக்கு பின்னாடி சதி செயல் இருக்குன்னாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே சிபிஐ வந்து விசாரணை முடித்து சிபிஐ அந்த ரிப்போர்ட்டை ஃபைனலா சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும் போது தான் சிபிஐ என்ன சொல்றாங்கன்னு தெரியும். பட் ஆனா அதுல ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குன்னு அப்பட்டமா நம்ம ஏன் சொல்றோம்னா,